Hi students, welcome to GMAX Tamil. Today we are going to see exercise 1.5, question number 8. In this question, three sets are given A, B, C. C has direct elements, but A and B we have to find according to the given condition. இந்த ABC மூணு செட் இருக்கு. அதுல செட் Cக்கு எலிமெண்ட்ஸ் வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க. செட் A, செட் Bக்கு வந்து அவங்க கொடுத்துருக்க கண்டிஷனை வச்சு நம்ம எலிமெண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும் முதல்ல. First, set A. இங்க கண்டிஷன் என்னன்னா y a plus 1 by 2. இந்த இடத்துல aங்கிறது whole number. அதே மாதிரி a less than or equal to 5. அப்ப a less than or equal to 5 னா whole number 0, 1, 2, 3, 4 and 5. அதே போல கொடுத்துருக்க கண்டிஷன் y which is equal to a plus 1 by 2. இது கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ இந்த a-வை இங்க y ல சப்ஸ்டிட்யூட் பண்ணி நம்ம செட் A ஓட எலிமெண்ட்ஸ் என்னன்னு பார்த்துருவோம். வாங்க. ஃபர்ஸ்ட் if a equal to 0, then y ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? 0 plus 1 by 2 which is equal to 1 by 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே போல a ஓட வேல்யூ 1 இருந்தா y equal to 1 plus 1 by 2. அத 2 by 2 which is equal to 1. அதே போல a ஓட வேல்யூ 2. y equal to 2 plus 1 by 2. 3 by 2 னு எடுத்துக்கலாம். Next பாருங்க. a ஓட வேல்யூ 3 இருக்கும் பொழுது a ஓட வேல்யூ 3 நம்ம 3 இருக்கும் பொழுது y ஓட வேல்யூ என்னவா இருக்குன்னா 3 plus 1 by 2. அது நம்ம 4 by 2 which is equal to 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். Next a equal to 4 இருந்ததுன்னா y ஓட வேல்யூ 4 plus 1 by 2. that is 5 by 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க a ஓட வேல்யூ 5 இருந்ததுன்னா a ஓட வேல்யூ 5 இருக்கும் பொழுது y என்னவா இருக்கும்னா 5 plus 1 by 2 which is equal to 6 by 2. இதை நம்ம 3 னு எடுக்கலாம். இப்போ எலிமெண்ட் ஆஃப் செட் A என்னன்னு பார்த்துருவோமா? பாருங்க 1 by 2 நம்ம இங்க எடுத்திருக்கோம் இல்லையா? 1 by 2, 1, 3 by 2, 2, 5 by 2 and 3. இதை எடுத்துக்கலாம். 2, 2, 5 by 2. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்க 3 எடுத்துக்கலாம். இப்போ செட் A ஓட எலிமெண்ட்ஸ் என்னன்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் செட் B ஓட எலிமெண்ட்ஸ் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் செட் B ஓட எலிமெண்ட்ஸ் பார்த்துடலாம். அதுக்கு y 2n minus 1 by 2. இங்க nங்கிறது belongs to whole numbers. n less than or less than 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப n என்னவா இருக்கும்? 0, 1, 2, 3 and 4 இருக்கும். இப்போ பார்த்துடலாம். if n equal to 0 அப்படின்னா y ஓட வேல்யூ 2 into 0 minus 1 by 2. அப்ப 0 minus 1 by 2. இது எப்படி எழுதலாம்? minus 1 by 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் என்னோட வேல்யூ 1 இருந்துச்சுன்னா y ஓட வேல்யூ 2 into 1 minus 1 by 2. அப்ப 2 minus 1 by 2. இதை எப்படி எடுத்துக்கலாம்? 1 by 2 னு எடுத்துடலாம். நெக்ஸ்ட் பாருங்க n வேல்யூ 2 இருந்துச்சுன்னா y equal to 2 into 2 minus 1 by 2. அப்ப 4 minus 1 by 2, 3 by 2. நெக்ஸ்ட் பாருங்க n 3 இருந்துச்சுன்னா y ஓட வேல்யூ 2 into 3 minus 1 by 2. 6 minus 1 by 2 நம்ம 5 by 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் என்னோட வேல்யூ 4 இருந்ததுன்னா y என்னவா இருக்கும்? 2 into 4 minus 1 by 2. 8 minus 1 by 2. அப்ப 8 minus 1 by 2 னா 7 by 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம செட் B உடைய எலிமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து எழுதிடுவோமா? செட் B ஓட எலிமெண்ட்ஸ் என்னவா இருக்கு? minus 1 by 2, 1 by 2, 3 by 2, 5 by 2, 7 by 2. minus 1 by 2, 1 by 2, 3 by 2, 5 by 2 and 7 by 2. இப்போ செட் A and செட் B நம்ம எலிமெண்ட்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம்.
நெக்ஸ்ட் செட் சி ஓட எலிமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? இங்க செட் ஏ செட் பி எலிமெண்ட்ஸ் என்னன்னு பார்த்துட்டோம். இங்க செட் சி எலிமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கண்டிஷன் என்னன்னா ஏ மைனஸ் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி இது செக்ஷன் ஏ மைனஸ் சி. இதை நம்ம பார்க்கணும், ப்ரூவ் பண்ணணும் இல்லையா? வாங்க பார்த்துடலாம். இங்க எலிமெண்ட்ஸ் ஆஃப் செட் ஏ அண்ட் பி அண்ட் சி இருக்கு. இப்போ இதுல இருந்து நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது, நம்ம ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எல்ஹெச்எஸ் எடுத்துக்கலாம். அது வந்துட்டு ஏ மைனஸ் பி யூனியன் சி. இதுல பி யூனியன் சி மட்டும் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். பி யூனியன் சி. பி யூனியன் சினா செட் பியோட எலிமெண்ட் செட் சியோட எலிமெண்ட் நம்ம சேர்த்து எழுதணும். இங்க இருக்கு பாருங்க, செட் பி மைனஸ் 1/2 1/2 3/2 5/2 7/2 union set C elements -1 -1/2 1 3/2 and 2. இது ரெண்டையும் சேர்ப்புக்கணும், அதாவது B சேர்ப்புக்கணும் C அப்படின்ட்டு எழுதணும். எப்படி எடுத்துக்கலாம் பாருங்க, -1/2 இங்க இருக்கு, ஒரு தடவை எழுதினா போதும் இல்லையா? நெக்ஸ்ட் பாருங்க 1/2 இதுல இல்ல. நெக்ஸ்ட் 3/2 இங்க இருக்கு, ஏற்கனவே இருக்கு. நம்ம ஒரு தடவை எழுதினா போதும் இல்லையா? ஒரு தடவை எழுதினா போதும். நெக்ஸ்ட் பாருங்க 5/2 5/2 and 7/2. நெக்ஸ்ட் -1 1 2. இப்போ B யூனியன் C என்னன்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் A மைனஸ் B யூனியன் C. எலிமெண்ட்ஸ் ஆஃப் A. எலிமெண்ட்ஸ் ஆஃப் A என்னன்னு பார்த்திருக்கோம். 1/2 1 3/2 2 5/2 5/2 and 3. Elements of A minus B union C. B union C என்ன இருக்கு? minus 1/2 1/2 3/2 5/2 7/2 minus 1 1 and 2. இப்போ ஏல இருக்க உறுப்புகள் B யூனியன் C ல இருந்ததுன்னா அதை எடுத்து எழுத தேவையில்லை, மீதமுள்ள எழுத்துக்களை மட்டும் எடுத்துக்கலாம். 1/2ன்றது இங்க இருக்கு, இதோ இங்க இருக்கு, அதனால எடுக்க தேவை இல்லை. நெக்ஸ்ட் பாருங்க 1ங்கிறது இங்க இருக்கு, ரெண்டு பக்கம் இருக்கு எலிமெண்டா. நெக்ஸ்ட் 3/2. நெக்ஸ்ட் நம்பர் 2 5/2. அப்ப எது மீதமுள்ளது? நம்பர் 3 மட்டும்தான். அப்ப A மைனஸ் B யூனியன் Cல நம்ம என்ன எலிமெண்ட் பார்த்திருக்கோம்? நம்பர் 3ங்கிறது. இதை ஈக்குவேஷன் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க RHSல என்ன இருக்கு? A மைனஸ் B இன்டர்செக்ஷன் A மைனஸ் C இருக்கு. செட் A எலிமெண்ட், செட் B, செட் C இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் A மைனஸ் B என்னன்னு பார்த்துடலாம். A மைனஸ் B அப்படின்னா செட் A ஓட எலிமெண்ட்ஸ், தட் இஸ் 1/2 1 3/2 2 5/2 and 3 minus elements of set B minus 1/2 1/2 3/2 5/2 7/2. set A உள்ள elements set B ல நம்ம இருந்து எடுக்கணும். அப்ப 1/2 இங்க இருக்கு, இதோ இங்கே ஒரு 1/2 நம்ம எடுக்க வேண்டாம். 1 எடுத்துக்குவோம். நம்ம 1ங்கிறது செட் Bல இல்லாத உறுப்பு, அதனால 1 எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் 3/2 3/2ங்கிறது செட் A அண்ட் செட் Bல இருக்கு, அதனால அதை எடுக்க தேவையில்லை. நெக்ஸ்ட் நம்பர் 2 5/2 5/2 அப்படிதான் செட் Aல இருக்கு, செட் Bல இருக்கு, அதனால எடுக்க தேவையில்லை. நெக்ஸ்ட் நம்பர் 3 3ங்கிறது இதுல இல்ல, செட் Bல இல்ல, அதனால இதை எடுத்துக்குவோம். நெக்ஸ்ட் என்னது? A மைனஸ் B C. A
minus C. Elements of set A 1 by 2, 1, 3 by 2, 2, 5 by 2 and 3 minus elements of set C minus 1, minus 1 by 2, 1, 3 by 2 and 2. A minus C கண்டுபிடிக்கணும். A minus C என்ன பண்ணணும்? First element 1 by 2. Set C ல இல்ல, அதனால அதை எடுத்துக்கலாம் நம்ம. Next 1. 1றது இந்த set C ல இருக்கு, set A லையும் இருக்கு, அதனால அது தேவையில்லை, எடுக்க தேவையில்லை. Next 3 by 2. 3 by 2 அப்படிதான், set A, set C ரெண்டுலையும் இருக்கு, எடுக்க தேவையில்லை. Next நம்பர் பாருங்க, நம்பர் 2. எடுக்க தேவையில்லை. Next 5 by 2 and 3. இப்போ A minus B intersection A minus C. A minus B என்ன பார்த்திருக்கோம்? 1, 2 and 3. Intersection A minus C. 1 by 2, 5 by 2, 3. Intersection na common elements எடுத்துக்கணும். Which is the common element here? Number 3. அப்ப RHS நம்மளுக்கு number 3 வந்திருக்கு. LHS என்னன்னு பார்த்துருவோமா? இங்க LHS நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? number 3 எடுத்திருக்கோம். அப்ப from the equation 1 and 2 ல from the equation 1 and 2 ல என்ன பார்த்திருக்கோம்? A minus B union C equal to A minus B intersection A minus C என்றது வெரிஃபை ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம GMaths தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you for watching.